Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா future perfect tense பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லி தனித்தனி வீடியோவா வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டீட்டெயில்டா வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரக்சர் வித் தமிழ் எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து சேர்த்து ஒரே வீடியோவா பார்க்க போறோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வச்சும் எழுத போறோம். ஸோ வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே முடிந்து விட்ட, அப்படி இல்லைன்னா முற்று பெற்ற அப்படின்னு சொல்லிதான் மீனிங். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எதிர்காலத்துல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஓகேவா? அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது அந்த செயல் வந்து இதுக்கு முன்னாடியும் நடக்கல, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கல, இனிமேல் தான் அது நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறத சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வரும். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ்னா என்னது? நேர்மறையான வாக்கியங்கள். நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறையான வாக்கியங்கள். இன்டராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியங்கள். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்புறமா இதுல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போற ஆக்சிலரி வெர்பு என்னதுன்னா வில் ஹேவ். ஓகேவா? என்னது? வில் ஹேவ். ஸோ இதுதான் ஆக்சிலரி வெர்பு. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த வில் ஹேவ் வந்து இந்த 3 சென்டென்சஸ்லயுமே எப்படி எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் தான் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கலாம்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம், சிங்குலர், ப்ளூரல், இது மாதிரி எது வேணா இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறம் வில் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை அப்படியே எழுத போறோம். வில் எழுதிட்டு அது பக்கத்திலே ஹேவ் எழுதிடணும். வில் ஹேவ் அடுத்தடுத்து அப்படியே எழுதிடணும். அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுலதான் இருக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம் V3 ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதாவது V1ல வந்து நம்ம V1, V2, V3 இது என்ன சொல்லுவோம்? V1 ஃபார்ம் பிரசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? பிரசன்ட். V2 என்ன சொல்லுவோம்? பாஸ்ட். V3 என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இதுங்க நீங்க வந்து கோ அப்படின்னு எழுதினீங்கன்னா V2 ஃபார்ம்ல என்னவா வரும்? வெண்ட். V3ல gone. இங்க ஸ்பீக் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க ஸ்போக் எழுதுவோம். இங்க ஸ்போக்கன். ஓகேவா? இங்க பிளே இருந்துச்சுன்னா இங்கேயும் பிளேடு தான் வரும். இங்கேயும் பிளேட் அப்படின்னு தான் வரும். சோ இப்போ உங்களுக்கு வந்து V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம். அதுல நம்ம இப்போ இங்க இருக்கிற V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற ஃபார்ம் தான் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்தாலே இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்னு கிடையாது. இதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ஃபியூச்சர் பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, நமக்கு V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து நமக்கு வெர்பு கண்டிப்பா வரணும்.
ஸோ உங்களுக்கு V3 ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய V3 ஃபார்மாவது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அப்படின்னா வந்து நமக்கு பேசும்போது தயக்கமே இல்லாம ஃப்ளூயண்டா பேச வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறம் will போட்டு have போட்டுட்டு வெர்பு V3 ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேவா? இதான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் எழுத போறோம். இந்த மாதிரி நமக்கு சப்ஜெக்ட் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் will have அப்படின்றத அப்படியே எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் will வந்து போட போறோம், அதுக்கப்புறமா not. ஏன் not போடுறோம்? இது நெகட்டிவ் சென்டென்ஸ், ஸோ not போடணும் கண்டிப்பா. ஓகேவா? not போட்டுட்டு அதுக்கப்புறம் have எழுதணும். நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா will எழுதுனதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா have எழுதிடுவோம். ஆனா நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் will எழுதிட்டு அதுக்கப்புறமா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால not போட்டுட்டு அதுக்கப்புறமா have எழுதணும். will have அப்படின்னா பாசிட்டிவ், will not have அப்படின்னா நெகட்டிவ். ஓகேவா? இப்போ நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடம் மாறுது பாத்தீங்களா, இது மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்லயே மாறும். ஸோ அது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரியும். இப்போ will not have எழுதியாச்சு, அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? கேள்வி வாக்கியங்கள். ஸோ கேள்வி வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா ஆக்சிலரி வெர்பு தான். இங்க என்ன ஆக்சிலரி வெர்பு இருக்கு? will. ஸோ will அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால not போட்டுருவோம். ஆனா இங்க வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், ஸோ will தொடர்ந்து have வராது. willக்கு அப்புறமா சப்ஜெக்ட் போடணும். என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா have அப்படின்றத போடணும். ஓகே, அதுக்கப்புறமா V3 ஃபார்ம் எழுத போறோம். அதுக்கப்புறமா as usual நம்ம என்ன சென்டென்ஸ் என்ன வேர்ட் இருக்கோ அதை எழுதிட்டு எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் will have வச்சுதான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ will பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு will have அப்படின்றத நம்ம அப்படியே எழுதுறோம், எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்லை. will தொடர்ந்து haveன்ற வேர்டு வந்துருது. ஆனா நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் will தொடர்ந்து not வந்துட்டு have வருது. கரெக்டா? ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் will எழுதுறோம், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதுறோம், அதுக்கப்புறம் have எழுதுறோம். புரிஞ்சுதா? இது will have, will not have, will subject plus have. உங்களுக்கு இந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து புரியுதா? இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துக்க போறோம், அத 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வச்சு எழுத போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கீவேர்ட் வந்து பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் மந்த், பை நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் வீக், பை 8 PM இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் வச்சு 3 டைப் ஆஃப் சென்டென்சஸும் எழுத போறோம். வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பாடு சமைத்திருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் சாப்பாடு சமைத்திருப்பாள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இப்பயும் சமைக்கல, இதுக்கு முன்னாடியும் சமைக்கல. ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. அதையும் எப்படி சொல்லியிருக்காங்க? சமைத்திருப்பாள், அதாவது அவங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை வந்து ஒரு முடிவோட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்ன வாக்கியத்துல இருக்கு? பிளஸ். ஓகே, அதாவது நேர்மறையான வாக்கியம். அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பாடு சமைத்திருப்பாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பாடு சமைத்திருக்க மாட்டாள். இங்க சாப்பாடு சமைத்திருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க, இங்க சாப்பாடு சமைத்திருக்க மாட்டாள்.
அப்போ இது எதுல சொல்லியிருக்காங்க? நெகட்டிவ்ல சொல்லியிருக்காங்க. அதே சென்டென்ஸ் தான் அப்படியே நெகட்டிவ்ல சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பாடு சமைத்திருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி? சாப்பாடு சமைத்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம பேசுறது வந்து என்னது? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இது என்னது? கேள்வி வாக்கியம். ஒரே சென்டென்ஸ் தான், அதை வந்து நம்ம 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வச்சும் எழுத போறோம். இந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும் எந்த இடத்துல எது சேஞ்ச் ஆகுது, என்ன சென்டென்சஸ்க்கு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்ளை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது? அவள். ஸோ ஷீ. நெக்ஸ்ட் will have அப்படின்றத எழுத போறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனாலதான் will தொடர்ந்து அப்படியே வந்து have வருது. ஓகே, ஸோ will have. சோ இங்க வெர்பு என்னது? நமக்கு சமைத்திருப்பாள் அப்படின்றதுதான் வெர்பு. கரெக்டா? சோ V1 ஃபார்ம்ல குக்குன்னு சொல்லுவோம், V2 ஃபார்ம்ல குக்குடுன்னு சொல்லுவோம். அப்ப V3 ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? குக்குடுன்னு தான் சொல்லுவோம் அங்கேயும். சோ எழுதிடலாம் வெர்ப குக்குடு. இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் எழுதிட்டோம், will have எழுதிட்டோம், வெர்பு எழுதிட்டோம். as usual அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற சென்டென்ஸ் வேர்ட்ஸை வந்து அப்படியே எழுதிடுவோம். she will have cooked dinner by 8 PM. ஏன்னா இங்க இரவு சாப்பாடை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? டின்னர் தான். சோ டின்னர் by 8 PM. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. she will have cooked dinner by 8 PM. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பாடு சமைத்திருக்க மாட்டாள். இது நெகட்டிவ் சென்டென்ஸ், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட். சோ இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? அவள் தான். சோ ஷீ எழுதிடலாம். நெக்ஸ்ட் will not have, அதாவது willக்கு அப்புறம் have போடக்கூடாது. நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால will எழுதிட்டு அதுக்கப்புறமா not எழுதிட்டு அப்புறமா have போடணும். she will not have. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? வெர்பு. வெர்பு என்ன வெர்பு? இங்க நமக்கு சமைத்திருக்க மாட்டாள். சோ அதை V3 ஃபார்ம்ல cooked அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறமா as usual நம்ம மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? இரவு 8 மணிக்குள் சாப்பாடு அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. சோ டின்னர் பை 8 PM. டின்னர் பை 8 PM. she will not have cooked dinner by 8 PM. அவள் இரவு உணவை 8 மணிக்குள் சமைத்திருக்க மாட்டாள். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் இரவு 8 மணிக்குள் சாப்பாடு சமைத்திருப்பாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேக்சிமம் நம்ம வந்து ஆக்சிலரி வெர்ப் வச்சு கொஸ்டின் கேட்கும் போது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா தான் வரும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர்ல இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க அந்த சென்டென்ஸை. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? will. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல மேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் வராது. ஸோ ஆக்சிலரி வெர்ப் தான் எழுதணும். அதுவும் will have அப்படின்னு சேர்த்து எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் will போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் போட்டுட்டு அப்புறமா have போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? will. ஸோ will அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன சப்ஜெக்ட்? நமக்கு அவள் அப்படின்றதான் சப்ஜெக்ட். ஸோ she. அதுக்கப்புறம் have இருக்கு. ஸோ have அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல. ஸோ சமைத்திருப்பாளா அப்படின்னா என்ன எழுதணும்? cooked. அதுக்கப்புறம் as usual நம்ம இருக்கிற சென்டென்ஸ் வேர்டை வந்து அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? இரவு 8 மணிக்குள் சாப்பாடு. ஸோ அகைன் நம்ம என்ன எழுதுற போறோம்? டின்னர் பை 8 PM. இப்போ நமக்கு இதுல சப்ஜெக்ட் மாறுச்சுன்னா என்ன பிரச்சனையுமே இல்லை. நீங்க சப்ஜெக்ட் இருக்கு, இப்போ அவள் அப்படின்றதுனால ஷீ போட்டிருக்கோம்.
இதே ஐ வச்சு வந்துச்சுன்னா ஐ போடுங்க. ஹீ வந்துச்சுன்னா ஹீ போட போறோம். அவர்கள்னா தே போட போறோம். நீங்கள் அப்படின்னா யூ போட போறோம். நான் அப்படின்னா ஐ போட போறோம். ஸோ சப்ஜெக்ட் இருக்கிற இடம் மட்டும்தான் மாறும். மிச்சம் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். ஏன்னா நமக்கு இது வந்து ஒரே ஸ்ட்ரக்சருன்றதுனால ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்து நம்மளால வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். அதிகமா கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்க கவனிக்கப்பட வேண்டியதுனா, இப்ப நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும்தான் கரெக்டா கவனமா பார்க்கணும். இப்ப 3 சென்டென்சஸையும் நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க கரெக்ட்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் போடணும். இப்போ நம்ம அந்த 3 சென்டென்ஸையும் வந்து ரீட் பண்ணி பார்த்தோமா, இப்போ இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, நம்ம அங்க ஸ்ட்ரக்சர்ல என்ன வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோமோ அதுதான் இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஷீ வில் ஹேவ், இந்த வில் ஹேவ் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வருது. பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் வில் ஹேவ் தொடர்ச்சியா வந்துருது. நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் வில் நாட் போட்டு ஹேவ் போடுறோம். ஏன் நாட் போட்டிருக்கோம் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்ஸை மென்ஷன் பண்றதுனால நாட் போட்டிருக்கோம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, வில் சப்ஜெக்ட் டு ஹேவும் வருது. இது வெர்புக்கு அப்புறத்துல இருந்து ரிமைனிங் சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே தான் வந்துருக்கு பாருங்க. குக்கிங் டின்னர் பை 8 PM, குக்டு டின்னர் பை 8 PM, குக்டு டின்னர் பை 8 PM. ஸோ இங்க எந்த விதமான சேஞ்சஸ்மே ஆகல, நமக்கு இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. உங்களோட டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸ் வச்சு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி நான் சொல்றேன், நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பதான் நம்மளால வந்து ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். ஸோ நம்ம பேசுறதுக்கு தடையா இருக்கிறது என்னது, நம்மளோட ஒரு சின்ன தயக்கம் தான். ஸோ நீங்க மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணி, நீங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு நம்மளால வந்து ஈஸியா வந்து இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.